வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்தால் கடைகள் திறந்திருக்கும் துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு. பாகூர் தொகுதியில் தற்காலிக கொரோனா மருத்துவமனை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வார சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். காவலர்களுக்கு கொரோனா மருத்துவ உபகரணங்கள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வார சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். கடந்த பல ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் சிவாஜி வீதி மற்றும் சேர சோழ பாண்டியன் வீதிகளில் வாய்க்கால்கள் தூர் வாரப்படாமல் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு வாய்க்கால் முழுவதும் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். புகாரை தொடர்ந்து லாஸ்பேட்டை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்ய கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் வேண்டுகோளை ஏற்று துரிதமாக செயல்பட்டு வாய்க்கால்களை தூர்வாரி சீரமைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்தால் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை அதிகரித்து தளர்வுகள் அளிக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் தடுப்பூசி முகாம் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றது. இதனிடையே பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் காட்டி வரும் நிலையில் அரசு சார்பில் வீதிகளில் தடுப்பூசி செலுத்தும் புதிய திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏனம் வெங்கடாஜலபதி வீதியில் தடுப்பூசி திட்டத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி உங்கள் தெருக்களில் என்ற புதிய திட்டம் அடிப்படையில் இன்று முதல் வீதிகளில் தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தயக்கம் காட்டுவதால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று உரிய மருத்துவ வசதியுடன் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போதிய அளவு தடுப்பூசி உள்ளது. இதேபோல் தட்டுப்பாடு இன்றி தடுப்பூசி கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்து வருகிறது. 4 தினங்களில் கொரோனா தாக்கம் குறைந்தால் மேற்கொண்டு கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை அதிகரித்து தளர்வுகள் அளிக்கப்படும். மக்களுக்கு ரூபாய் 3000 நிவாரணமாக வழங்குவதற்கான கோப்பிற்கு எந்த தயக்கமும் இன்றி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அடிப்படையில் விரைந்து நிவாரண தொகையை முதலமைச்சர் வழங்குவார் எனவும் தெரிவித்தார். ரொம்ப பக்கத்தில் யாரும் ரொம்ப நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது. ஒருவேளை நம்ம வெளியே கூட்டத்தில் போகும்போது கூட்டம் இருந்துட்டாலும் வீட்டுக்கு வந்து உடம்பு சுத்தம் செய்கிறது. இப்படி தொடர்ந்து நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் தளர்வுகளோடு கூட நம்மளால் வேலை செய்ய முடியும். இதை நம்ம பரிட்சாத்து மூலமாக எல்லாரும் நம்ம பழகணும். லாக்டவுன்னா எல்லாத்துக்கும் ஈஸி. எனக்கு போடுறது எங்களுக்கு அரசாங்கத்தில் எனக்கும் முதலமைச்சருக்கும் நாங்கள் முடிவு பண்ணி போடுறது ரொம்ப சுலபம் தான். ஆனால் அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வரும்பொழுது இந்த தளர்வுகளோடு எச்சரிக்கையோடு நாம் இருக்க பழகி கொண்டா கரோனாவும் நம்மளை ஒன்றும் செய்யாது. பொருளாதார பின்னடைவு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஊரடங்கு பணியில் காவல்துறை பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கினார். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தீவிர தடுப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காவலர்களுக்கு நோய் தொற்று பாதிக்காமல் இருக்க ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்கள் தலைமையில் முக கவசங்கள் மற்றும் கிருமி நாசினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கிருமாம்பாக்கம் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்கள் காவலர்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி வழங்கினார். நிகழ்ச்சியில் பாகூர் ஆய்வாளர் வரதராஜன் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் தனசேகர் கலந்து கொண்டு வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தேவநாதன், வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி,
சம்பத், தட்சிணாமூர்த்தி, செந்தில் முருகன், ராகுல் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அன்புராஜ், துரைசாமி, ராதாகிருஷ்ணன், ஜெயபாலன், முத்துபாலன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் கிருமாம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்கள் நன்றி உரை ஆற்றினார். ஓகேண்ணா. மகளே லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பூங்காவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். உழவர்கரை நகராட்சி மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் சிறுவர்கள் விளையாடுவதற்கும் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூங்கா அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது முதன்மை செயலர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளைநிலை பொறியாளர் சாந்தன், லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதி மக்களுக்கு பிரத்யேக கோவிட் மருத்துவமனை மற்றும் தனிமைப்படுத்துதல் மையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். பாகூர் தொகுதி மக்களின் நலவாழ்வுக்காகவும் கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் வகையில் பாகூர் அரசு பாரதி மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக மருத்துவமனை மற்றும் தனிமைப்படுத்துதல் மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக திமுக தெற்கு பகுதி மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் அருண், இயக்குனர் மோகன் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியை உள்ள படுக்கை வசதிகளை பார்வையிட்டனர். இந்த மையத்தின் சிறப்பு அம்சமான தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள், இலவச மருத்துவம், இலவச RT-PCR பரிசோதனை, 24 மணி நேரமும் மருத்துவர் மற்றும் செவிலியர், ஆக்சிஜன் படுக்கை வசதி, 3 வேளை ஆரோக்கிய உணவு மற்றும் சிற்றுண்டி, பொது மருத்துவம், மருந்துகள், 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்திற்கு பல்வேறு தொண்டு நிறுவனங்களும் உதவியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி உமாசங்கர், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகர், திமுக முன்னாள் இளைஞரணி தலைவர் முகமது யூனிஸ், பாகூர் தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன், திமுக நிர்வாகிகள் பாஸ்கரன், மாணவர் அணி கீர்த்தி, எழில், ரிவெஞ்ச் ரவுண்ட் டேபிள் கிளப் தலைவர் தீபக் துகார், செயலாளர் ஆனந்த சுதன், புதுச்சேரி லேடிஸ் கிளப் தலைவி சுரதி தபாஷ், செயலாளர் நிவேதா, விஜயரங்கன், ரோட்டரி கிளப் நகரம் தலைவர் முத்துராமன், செயலாளர் ஜெயபிரகாஷ், ரிவெஞ்ச் ரவுண்ட் கிளப் 41 சர்க்கிள் தலைவர் லட்சுமி நாராயணன், செயலர் பாலச்சந்தர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமாரின் சொந்த முயற்சியில் அரசு பள்ளியை தற்காலிக மருத்துவமனை மற்றும் தனிமைப்படுத்தும் மையமாக கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சார்
கொரோனா நோய் தொற்றிலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வாறு நம்மை காத்துக்கொள்வது என்று பிரபல மனநல மருத்துவர் எஸ்.எம். பதூர் அவர்கள் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஆலோசனை தருகிறார். தற்போது அதை காண்போம். வணக்கம் நேயர்களே, நாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் சிறிது அதிக அளவு கவனமாக இருக்க வேண்டியது இருக்கின்றது. பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இவர்களெல்லாம், அதாவது கூட நோய் இருக்கின்றவர்கள், கோமார்பிடிட்டி என்று சொல்லுவோம். அதாவது உடலில் ஏற்கனவே பல நோய்கள் உள்ளவர்கள், அதாவது இரத்த கொதிப்பு இருக்கலாம், நீரிழிவு நோய் இருக்கலாம், மற்றும் அதாவது கேன்சர் உள்ளவர்கள் இருக்கலாம், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இருக்கலாம், மற்றும் சில நோய்கள் இருக்கின்றது. அதாவது கிருமிகளை, அதாவது உயிர் நம்மளுடைய அதாவது எதிர்ப்பு சக்திகளை குறைக்கின்ற நோய்கள், எய்ட்ஸ் இருக்கலாம், டியூபர்குலோசிஸ் இருக்கலாம், போன்ற பல கொடிய நோய்கள் நம் உடலில் சில பேருக்கு இருக்கலாம். அதுபோல் உள்ளவர்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதுபோல் லூப்பஸ் எரித்மெட்டோசிஸ், எஸ்எல்இன்னு சொல்லுவோம், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டோசிஸ் போன்ற கிரானிக் நோய்கள், அதாவது பல காலம் இருக்கின்ற நோய்கள், பல காலங்களாக அவரோட இருக்கும். அதுபோல் கோமார்பிடிட்டி போன்ற நோய்கள், அந்த நோய்கள் உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் என்பது குறைவாக இருக்கும். யாரிடம் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கின்றதோ அங்கு இந்த கொரோனா என்ற வைரஸ் மிக அதிகமாக போய் அவர்களை தாக்கும். ஆகவே அந்த நோய் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன மருந்துகள் உட்கொள்கின்றார்களோ அந்தந்த நோய்க்கு அதை ஒழுங்காக அவர்கள் காலம் தாழ்த்தாமல், அவர்கள் சில நேரங்களில் மருந்துகள் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம், அதாவது சரியாக எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். அது அந்த காலம் வேறு. ஆனால் இந்த காலகட்டத்தில், இப்பொழுது இருக்க காலகட்டத்தில் நாம் ஒரு வேளை கூட அந்த மருந்துகளை தவறாமல் நாம் விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக நாம் அதை கவனத்துடன் சரியான மருந்துகளை சரியான நேரத்தில் சரியான பொழுது நாம் அதை மருத்துவம் அணுகி அதை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எதிர்ப்பு சக்திகளை நாம் வளர்க்க முடியும், நோயிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் கிராமணி நாடார் பேரவை கிளை சார்பாக மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை அறிவுறுத்தலின்படி வில்லியனூர் கிராமணி நாடார் பேரவை கிளை சார்பில் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் மாநில தலைவர் டாக்டர் ஏ.சி. புரந்தரதாசன் தலைமையில் காப்பாளர் மதி மகாராஜா, அமைப்பு செயலாளர் சக்திவேல், மாநில பொருளாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலையில் வில்லியனூர் கிளை தலைவர் செல்வராஜ், பொருளாளர் முருகன், கௌரவ தலைவர் கலியமூர்த்தி, துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, துணை செயலாளர் சிவசண்முகம், இளைஞரணி வேல்முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், அன்பழகன், கோட்டைமேடு சிவக்குமார், மூலிக்கடை ரமேஷ், வில்லியனூர் புருஷோத்தமன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். ஜவீத் ஜமாத் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட்டை கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து 9வது இரத்த தான முகாம் சுல்தான்பேட்டை முகமதிய நகர் பகுதியில் நடைபெற்றது. கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் 9வது முறையாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஹபிபூர் ரஹ்மான் மற்றும் சுல்தான்பேட்டை கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர்.
இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் இரத்த தானம் வழங்கிய தன்னார்வலர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனிஸ் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் முகமது ஹாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினார்கள். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுல்தான்பேட்டை கிளை செயலாளர் உமர் சிராஜ் தீன் நன்றி கூறினார். தப்பான பிரச்சாரம் நம்ம மறுத்து 2 ஊசி போட்டவங்க நிச்சயமா வரல அப்படின்றது வந்து நாம ஒவ்வொருத்தரும் அழுத்தமாக நம்பிக்கை உருவாக்கிட்டோம்னா இந்த கொரோனாவில் அதுதான் நமக்கு பெரிய ரிலீஸ். அது மட்டும்தான். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களுக்கு தேவிகா அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து இறப்பு விகிதம் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது பிறப்பிக்கப்பட்ட இந்த ஊரடங்கால் கொரோனா தொற்று சற்று குறைய தொடங்கியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இதனிடையில் ஊரடங்கு உத்தரவு ஜூன் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய கடைகளை மட்டுமே திறக்க அரசு மதியம் 12 மணி வரை மட்டுமே அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் புதுவையில் புரட்சி தளபதி உமாபதி விஷால் பிறந்தநாளை ஒட்டி லாஸ்பேட்டையில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான அரிசி, காய்கறி, மல்லிகை போன்ற உதவிகளை உமாபதி விஷால் தாயின் பெயரில் தேவிகா அறக்கட்டளை மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உமாபதி விஷால் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் விஷால் மக்கள் நல இயக்கத்தினர் மற்றும் யூவி பிரதர்ஸ் நண்பர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த 2 பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாயை துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மாநில அரசும் சுகாதாரத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நிலவரம் குறித்து சரியான தகவல்களை தெரியப்படுத்தும் வகையில் புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய தகவல் மையத்தின் உதவியுடன் சிட்டி கொரோனா தகவல் பகிர்வு தளம் சாட்பாட் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புதிய செயலியை தொடங்கி வைத்தார். மேலும் 7598877833 என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாகவும் தகவல்களை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கொரோனா தொற்றால் உயிரிழந்த 2 பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினார். மேலும் அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளும் அரசால் செய்யப்படும் என உறுதி அளித்தார். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 979 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 746 நபர்களுக்கும், காரைக்காலில் 170 நபர்களுக்கும், ஏனாமில் 29 நபர்களுக்கும், மாஹேவில் 34 நபர்களுக்கும் என 979 நபர்களுக்கு புதிதாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் 10, காரைக்காலில் 3, ஏனாமில் 1 என
14 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1550 உயர்ந்துள்ளது. தற்போது 10,709 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை 93,173 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை மாநிலத்தின் மொத்த பாதிப்பு 1,05,432 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அருகே அடையாளம் தெரியாத கார் மோதியதில் சாலையை கடக்க முயன்ற மான் சம்பவ இடத்தில் உயிரிழந்தது. புதுச்சேரியில் ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் இயக்காததன் காரணமாக தற்போது புதுச்சேரி சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் மயில் மற்றும் மான் நடமாட்டம் காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையான திருபுவனை பகுதியில் ஆண்மான் ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் அடிபட்ட நிலையில் மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. மான் உயிரிழந்து இருப்பதை அவ்வழியாக சென்ற அப்பகுதி பொதுமக்கள் அருகில் உள்ள கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்டமங்கலம் போலீசார் மானை கைப்பற்றி விழுப்புரம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து சென்று உடற்கூறு பரிசோதனை செய்தனர். மேலும் மானின் மீது மோதி சென்ற காரினை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஜூன் 7ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம், குடிநீர் குழாய், வாகனம் பழுது போன்ற அடிப்படை சேவைகள் செய்ய தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்றுடன் முடிவடையும் நிலையில் ஜூன் 7ஆம் தேதி நள்ளிரவு வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீடித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் ஒரு சில கூடுதல் தளர்வுகளும் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்சாரம், குடிநீர் குழாய், வாகனங்கள் பழுது மற்றும் செல்போன் பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை சேவைகளை சுயதொழிலாக செய்பவர்கள் மேற்கண்ட சேவைகள் தேவைப்படுபவர்களின் வீடுகளுக்கு சென்று மட்டும் சேவைகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடைகளை திறக்க அனுமதி இல்லை. இதேபோன்று மின்னணு மற்றும் மின்சாதன உதிரி பாகங்கள், செல்போன் மற்றும் வாகனங்களின் உதிரி பாகங்கள் கடை வைத்திருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று பொருட்களை வழங்க புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவு. செய்திகள் தொடர்கின்றன. தட்டாஞ்சாவடி தொகுதியில் 5வது நாளாக பாஜக சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் கொரோனா பேரிடரால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பொருட்டு அம்மக்களின் பசியாற்ற தொகுதியின் தலைவர் பசுபதி அவர்களின் சொந்த செலவில் மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி 5ஆம் நாளாக இன்று தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தொகுதியின் தலைவர் பசுபதி அவர்கள் தலைமை தாங்கி பாதிக்கப்பட்ட 200 பேர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதில் உழவர்கரை மாவட்ட தலைவர் திரு நாகேஸ்வரன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் முதலியார்பேட்டை திரு செல்வம் அவர்கள், மாநில செயலாளர் திரு அகிலன் அவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் திரு ரமணா சங்கர், முன்னாள் சிறுபான்மையினர் அணி தலைவர் திரு முகமது ஹனீப், தொகுதி செயலாளர் திருமதி ஆனந்தி ராமு, தொகுதியின் விவசாய அணி தலைவர் திரு சீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஹேமா, அனிதா பலர் கலந்து கொண்டனர். எங்கடா வந்தது? அப்புறம் வைங்க சார். சொல்லிட்டா புள்ளி வாய்ப்பு போதும். புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த உசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஊசுடு தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாய் ஜே சரவணன். இவர் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணனுக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அமைச்சர் பதவி வழங்க கோரி மனு அளித்து கலைந்து சென்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றால் மேலிட பொறுப்பாளர் அளித்த உத்தரவின்படி ஊசுடு தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எங்கேயுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாண்டிச்சேரியிலையும் பார்க்க போனால் தனி தொகுதின்னு பார்க்க போனால் எங்கள் ஊசுடு மட்டும்தான் வின் பண்ணியிருக்கு. பிஜேபியில் ஒரு தனி தொகுதி வின் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லை, எங்களுடைய நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி திரு BL சந்தோஷ்ஜியும் கர்நாடகா பிரசிடென்ட்டும் பாண்டிச்சேரியோட பொறுப்பாளராகவும் நிர்மல் சுரனாஜி அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. நீங்கள் ஜெயிச்சிங்கனாக்கா ஊசுடு தனி தொகுதி அமைச்சர் தொகுதி கண்டிப்பாக செஞ்சு தரோன்னு சொன்னார். அவருடைய வாக்குறுதியெல்லாம் நாங்கள் நிலைநிறுத்தி தான் நாங்களும் கர்நாடகாவுடைய காரியகர்த்தாஸும் எங்களுடைய பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் அவர்களும் வீடு வீடாக உட்காந்து டோர் கேன்வஸிங் பண்ணி ஒருத்தவங்களை விடாமல் எல்லாரையுமே கேன்வஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு வெற்றியை நாங்கள் வாங்கியிருக்கோம். சிறு தொகுதியை அமைச்சர் தொகுதியாக ஆக்கி தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. திருபுவனை தொகுதி பிஜேபி SC அணி சார்பாக திருபுவனை பகுதியில் பொதுமக்களுக்கு முகக்கவசம், கிருமி நாசினி வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பிஜேபி தேசிய அணி தலைவர் லால்சிங் ஆரியா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் திருபுவனை பகுதிவாழ் மக்களின் பாதுகாப்பிற்காக திருபுவனை மருத்துவமனை மற்றும் காவல் நிலையத்திற்கும் பிஜேபி மாநில பட்டியல் அணி தலைவர் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் ஆறுமுகம் தலைமையில் திருபுவனை பிஜேபி மண்டல அணி தலைவர் வின்னர்சன் ஏற்பாட்டில் பிஜேபி சேவாகி சங்கதன் சேவை திட்டத்தின் கீழ் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் சிறிய பங்கேற்புடன் வில்லியனூர் மாவட்ட தலைவர் SS ஆனந்தன், திருபுவனை மண்டல தலைவர் கராத்தே முருகன் ஆகியோர் ஒத்துழைப்புடன் மாநில SC அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி, மாநில அணி பொதுச் செயலாளர் கங்கை அமரன், வில்லியனூர் மாவட்ட SC அணி தலைவர் ஏழுமலை மற்றும் திருபுவனை தொகுதி பிஜேபி துணைத் தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலையில் முகக்கவசங்கள், கிருமி நாசினி பாட்டில்கள், கை உறைகள் மேலும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிஜேபி SC அணி மாநில துணைத் தலைவர் கலியமூர்த்தி, உழவர்கரை மாவட்ட SC மோர்ச்சா தலைவர் ராஜகுரு அம்பேத்கர், மாநில பயிற்சி அணி தலைவர் பாலாஜி, பாலமுருகன், பிஜேபி பட்டியல் அணி நிர்வாகிகள் சாம்பசிவம், வேல்முருகன், கருணாமூர்த்தி, அபிராமிதாசன் உட்பட பல நிர்வாகிகள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்புடன் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்தால் கடைகள் திறந்திருக்கும், துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு. பாகூர் தொகுதியில் தற்காலிக கொரோனா மருத்துவமனை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் வாய்க்கால் தூர்வார சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். காவலர்களுக்கு கொரோனா மருத்துவ உபகரணங்கள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வழங்கினார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பிரசாத். நன்றி, வணக்கம்.